கமல்ஹாசன் கருத்து நாட்டில் பிரிவினையை ஏற்படுத்தி ஒற்றுமையை குலைத்துவிடக் கூடாது என்றும் புதிய கல்விக் கொள்கையில் தாய்மொழி கல்வியை கொண்டு வந்தது பாஜக என்றும் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகள் குறித்து முதலமைச்சர் விமர்சித்தது குறித்தும் தமிழிசை கேள்வி எழுப்பியுள்ளார். கமலஹாசன் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார். இது நாட்டில் பிரிவினையை ஏற்படுத்திவிடக் கூடாது என்ற கவலை தான் நமக்கு. நாம அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கர்நாடக உயர்நீதிமன்றம் சொன்னால் அது உயர்நீதிமன்றத்தின் ஆணை. அது மட்டுமல்ல, அதை ஏன் அவர் அடிபணிய வேண்டும்னு சொன்னா, ஏதோ நம்ம தமிழுக்கு நாம் எதிரிகள் கிடையாது. இன்னும் சொல்ல போனா மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தான் இதுவரைக்கும் எந்த பிரதமர் கையாளாத அளவிற்கு திருக்குறளை கையாண்டிருக்கிறார். ஆனா நமது நோக்கம், நாம் மொழியை பற்றி பேசும் பொழுது அது இந்த நாட்டில் உள்ள ஒற்றுமையை சீர்குலைத்து விடக்கூடாது, சகோதரத்துவத்தை பாதிப்படைய செய்துவிடக்கூடாது, உங்கள் சுயநல அரசியல் சகோதரர்களிடம் பகை உணர்ச்சியை ஏற்படுத்திவிடக்கூடாது என்ற ஆதங்கத்தில் தான் நாம சொல்றோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.